நாணை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை பிரத்யேக வீதி மற்றும் உள்ளக வீதிகளுக்கான கான்கிரீட் இடும் பணிகள் ஆரம்பம். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புனானை கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் பிரத்யேக வீதி மற்றும் உள்ளக வீதிகளுக்கான கான்கிரீட் இடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் வாகன சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பிள்ளை பிரசாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார். புனானை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கான பிரத்யேக வீதியானது காணப்படாததன் காரணமாக கடந்த யுத்த காலத்தில் ராணுவ முகாமிற்காக உருவாக்கப்பட்ட தற்காலிக வீதியிலேயே பாடசாலை போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வருகின்றமை தொடர்பிலும் குறித்த வீதியின் ஊடாக போக்குவரத்தின் போது ஆசிரியர்கள் மாணவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவது தொடர்பிலும் பாடசாலை நிர்வாகிகளினால் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சின் 5.6 மில்லியன் செலவில் குறித்த பாடசாலைக்கான புதிய நுழைவாயில் ஊடாக பாடசாலைக்கான வீதி உருவாக்கப்பட்டு கான்கிரீட் வீதியாக செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மேற்படி நிகழ்வில் பாடசாலையின் அதிபர் திருமதி சோகிதா லட்சுமி விக்ரமன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பிரகாஷ், கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று புனானை கிழக்கில் அமைந்திருக்கின்ற புனானை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவரிடம் இந்த பாடசாலை சமூகமும் அதே போன்று பாடசாலை பெற்றார்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் பாடசாலைக்கு செல்வதற்கான வீதி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த பாடசாலை என்பது உங்களுக்கு தெரியும், புனானை கிழக்கு என்கின்ற போது பல்வேறு வகையாக இங்கிருக்கின்ற சமூகம் ஒடுக்கப்பட்டு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு இந்த புனானை கிழக்கு எதிர்காலத்தில் எவ்வாறு போகும் என்கின்ற சந்தேகத்தின் மத்தியில் இருக்கின்ற ஒரு பிரதேசம். இந்த கிராமத்தில் குறிப்பாக இந்த பாடசாலை என்பது நீண்ட வரலாற்றை கொண்ட பாடசாலை. இந்த பாடசாலையில் மாணவர்களை சேர்ப்பதற்காக மாணவர்களை கொண்டு செல்வதற்கான இன்னொரு செயற்பாடுகள், அதே போன்று பாடசாலை புறச்சூழல் சிறப்பாக அமைகின்ற போதுதான் இங்கு பெற்றார்கள் மாணவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையில் வீதி அமைக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிராமங்கள் தோறும் பாடசாலைகள் தோறும் அனைத்து விவசாயிகள் செல்லக்கூடிய பாதையினை, மீன்பிடிக்க செல்லக்கூடிய பாதையினை அமைப்பதற்காக நிதியினை கொண்டு வருகின்ற போதும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மிக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர் சிந்திக்க வேண்டும். அதே போன்று பொது அமைப்புகளும் சமூக ஆர்வலரும் சிந்திக்க வேண்டும். எமது சமூகத்தை வலுவாக்க வேண்டுமாக இருந்தால் எமது சமூகத்தின் அடிக்கட்டுமானத்தை மாற்ற வேண்டும். பொருளாதார ரீதியாக எமது சமூகத்தை வலுவாக்க வேண்டுமாக இருந்தால் கல்வித்துறையில் எமது சமூகத்தின் நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் எல்லை கிராமங்களை பலப்படுத்துகின்ற போதும் எமது மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழரின் இருப்பினை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் மாணவர் செல்லக்கூடிய பாதை, விவசாயர் செல்லக்கூடிய பாதை, மீன்பிடிக்க செல்லக்கூடிய பாதை, அதே ஒரு பொருளாதார அபிவிருத்திக்கான பாதை, வைத்தியசாலைக்கான பாதை என்று அனைத்து பாதைகளையும் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் மிக சிறப்பாக புனரமைத்து புதிய பாதைகளும் அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் நீங்கள் வழங்குகின்ற வாக்குகள் சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து வாக்களிக்கின்ற போதுதான் நமது சமூகத்தின் கட்டமைப்பு வலுவாகும் என்பதனையும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.